இன்னைக்கு பல்வேறு சாதிகள் இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு, தேவமாரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கான். வரலாற படிக்காம, ஆனா அவன் படிச்சிருப்பான், வேணும்னே பண்ற குடும்பமே வீரபாண்டிய கட்டபொம்மனின் குடும்பமே அழிய போகுது. பாளையங்கோட்டை சிறையில வந்து கிடக்குறாங்க. அவருடைய தம்பி ஊமத்துரை தப்பிச்சு போயிருந்தாரு. ஆங்கிலேயர்களுக்காக போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்பம் அங்கேயும் ஒரு தேவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை காப்பாத்தி உயிர் விட்டான். வெள்ளையத்தேவன் இந்த திருநெல்வேலி மண்ணுல வெள்ளையத்தேவன் தான் அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை உயிரை காப்பாத்தி உயிரை விட்டாரு. நம்பி அதாவது தன்னை பாதுகாப்பார வச்சிருக்காருன்னு சொன்ன உடனே அந்த அதை எப்படின்னா தேவமாரி உயிரை விடுவான். அதுதான் உண்மை. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பம் பாளையங்கோட்டை சிறையில இருக்கும் பொழுது அதை மீட்டெடுக்கிறதுக்காண்டி படை அனுப்பினவர் தான் சின்ன மருது பெரிய மருது. அந்த நம்பி வந்தவனை காப்பாத்தணுமே, அது எந்த சாதியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உசுர விட்டு காப்பாத்தினதான் இந்த மருதுபாண்டியர்கள். இதெல்லாம் நம்ம இனத்துக்கான வரலாறு. நம்ம இனம் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும். எங்களை நம்பி யாரு வந்தாலும் நாங்க உசுர கொடுப்போம்டா, அதுக்கு சாட்சி சின்ன மருது பெரிய மருதுதான் சொல்லி. சின்ன மருது பெரிய மருது நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம், படை திரட்டி போராடி இருக்கலாம், வெள்ளக்காரனை அடிச்சு விரட்டி இருக்கலாம். அவன் பீரங்கிகளை காளையார் கோவிலை பார்த்து நோக்கி வைத்திருக்கிறான். சின்ன மருது பெரிய மருது உனக்கு சம்பந்தமில்லாத நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீ பதவியை இழந்தாய், உன் மக்களை இழக்க போகிறாய். தற்போது இந்த காளையார் கோவிலை இழக்க போகிறாய். நீ வரல அப்படின்னா, உன் படைகளோடு நீ வரல அப்படின்னா காளையார் கோவிலை இடித்து தரமட்டமாக்குவேன்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஏன் தெரியுமா, வீரமங்கை வேலுநாச்சியார் அவர் அந்த சிவகங்கை ஆண்ட போல அந்த காளையார் கோவிலை கட்டி பாடம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்பிக்கை, அதாவது எப்படின்னா சத்தியம் பண்ணியிருக்கோம், காளையார் கோவில உசுர கொடுத்தாலும் காப்பாத்தணும் சொல்லி, உசுர விட்டாவது காளையார் கோவிலை காப்பாத்தணும் சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் தங்களுடைய படை வீரர்கள் 500 பேரோட வெள்ளக்காரன் சரண் அடைஞ்சாங்க. வெள்ளக்காரன் வந்து பீரங்கி கண்டு பயப்படல, இவங்க வாழை கண்டு பயப்படல, அவங்க துப்பாக்கி கண்டு பயப்படல. நம்ம வரலாற்றுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வழிபடக்கூடிய காளையார் கோவிலை இடிச்சிடக்கூடாது, அதை தரமட்டமைக்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து சரண்டரானாங்க. 500 பேர் தலை வெட்டப்பட்டுச்சு, 500 பேர் தலை வெட்டப்பட்டுச்சு. அதெல்லாம் எந்த சாதிக்காரனுக்காவது தெரியுமா? இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கானா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காண்டி எத்தனை விதவைகளை உருவாக்கி இருக்கோம், எத்தனை வீரர்களை பலி கொடுத்திருக்கோம். வரலாறு சொல்லும்.